ஐயா ஐயா வணக்கம். சொல்லுங்க ஐயா. ஐயா பிரின்ஸ்பாலை பார்க்கணுங்க ஐயா. எதுக்கு ஐயா? ஒரு சின்ன பிரச்சனை, அதான் பிரின்ஸ்பாலை பார்க்கணுங்க ஐயா. குடிச்சிருக்கீங்களா? ஐயா இல்லைங்க ஐயா. சரி வெயிட் பண்ணுங்க. ஐயா வாங்க போகலாம். முதல்ல வந்து உட்காருங்க வாங்க. முதல்ல தண்ணி குடிங்க. சொல்லுங்க, இப்போ என்ன பிரச்சனை? ஐயா என் புள்ள பிறக்கும்போது என் மனைவியை தவிட்டாங்க. அவனை நான் கஷ்டமே தெரியாமல் வளர்த்துட்டேன். ஆனால் இப்போ அவன் கஷ்டப்படுறதை பார்க்கும்போது என்னால் தாங்க முடியலைங்க. காலேஜில் என்ன நடந்துச்சு? நான் இந்த காலேஜில் அட்மிஷன் போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமாங்கய்யா? அப்படியா? கற்பனை என்றாலும் கட்டிலை என்றாலும் கற்பனை என்றாலும் கட்டிலை என்றாலும். டேய், இங்கே நீ வேலை செய்ய வந்திருக்க ஞாபகம் இருக்கா? துண்டு எங்கே மேலே போடணுமா? துண்டு எங்கடா கட்டணும்? துண்டு எங்கே கட்டணும்? இப்போ தானே கட்டணும். நான் இங்கே முதல்ல உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நீ பாட்டு தோலை கட்டுற. இப்போ கட்டி என் கண்ணு முன்னே இப்போ கட்டுற இடுப்பில். ஏய், இனிமேல் நீ தோல் அந்த மாதிரி போடுற பட்டன்னு வச்சுக்கோ, அப்படியே துரத்து விட்டுருவேன். எனக்கு பிடிக்காத உனக்கு தெரியுமில்ல, திருப்பி இந்த மாதிரி எதுக்கு பண்ணுற? நான் சத்துன்னு என் கண்மணி நிற்காது, கடுப்பாக இருக்கு. போ, நீ நிற்காத, ஓடு. காலேஜ் சேர்ந்தீங்க அதுக்குள்ளேயும் உன் பேர் பெரிய பண்ணிட்டுப்பா. சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு காலேஜ் இருக்கு, அங்கே போடலாம் அட்மிஷனு. போடலாம், உனக்கு பிரச்சனை இல்லைல்ல? போடலாம்ல? போடலாம். ஏன்னா நம்ம தம்பி அங்கே தான் படிக்கிறான், அதனால கேட்டு. சரிப்பா, நீ நாளைக்கு வா, நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். அந்த காலேஜ் சொல்லிடுறேன், நீ வந்து அவரை பார்த்துக்கலாம். முருகா உன் குணம் தன்னை அறிந்து கொண்டேன், உன் முத்தான தத்துவமே புரிந்து கொண்டேன். முருகா உன் குணம் தன்னை அறிந்து கொண்டேன். சங்கரே, பாப்பா காலேஜ் போலாம். ஃபைல்லாம் எடுத்துக்கிட்டியாப்பா? ஒரு வாட்டி கரெக்டாக செக் பண்ணிக்க பாப்பா. பிரின்சிபல் ஆஃபீஸ் எங்கப்பா இருக்கு? ஐயா அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குங்களா? சரிப்பா. ஐயா வணக்கங்க ஐயா. வாங்க, உட்காருங்க ஐயா. ஐயா துண்டு எப்படி வைக்காதீங்க, தோலில் போடுங்க. நீங்களும் சக மனிதர் தான், தோலில் போடுங்க. சரிங்க.
என்ன விஷயம் பார்க்க வந்திருக்கீங்க? என் பையனுக்கு அட்மிஷன் போடணும். மார்க் ஷீட் கொடுங்கப்பா. மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குது. தம்பி என்ன பண்ணணும்னு கேட்குறான். ஏடிஸ் கஷ்டமேப்பா. ஏடிஸ் தான் வேணுமா? வெல்கம் சார். நீங்கள் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன் சார். ஓ ஆமாம், நீங்கள் தானே சார். வாங்க. நான் வேறு காலேஜ் பார்க்கலாம் தான் பார்த்தேன் சார். தம்பிக்கு இந்த காலேஜ் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதான் இங்கே சேர்க்கலாம்னு முடிவு வந்துருச்சு. சார் ஓகே சார், வாங்க சார், பார்த்து பண்ணிக்கலாம் வாங்க சார். பண்ணலாமா? ஒன்றும் பிரச்சனை கிடையாதுல்ல சார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பண்ணிக்கலாம் சார், வாங்க சார். மார்க் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன், அதனால தான் சேர்க்கலாம்னு வந்துட்டேன். ஓகே சார், ஒரு நிமிஷம் சார். கமிங் சார். எஸ். சார் அட்மிஷனுக்காக வந்திருக்காங்க சார். யார்? சார் சிபி சக்கரவர்த்தி சார் வந்திருக்காங்க சார். சரி, வர சொல்லுங்கள். வாங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், உட்காருங்க. தம்பியோட வந்து உட்கார்றான். என்ன விஷயமா இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க? தம்பிக்கு வந்து இந்த காலேஜ் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதான் இங்கே சேர்க்கலாம்னு வந்துட்டேன். ஓகே. நான் வந்து வெளி காலேஜ் தான் பார்த்தேன், ஆனால் என்ன பண்ணுறது, தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் படிச்சிருக்காங்க. ஆனால் இந்த இடம் பிடிச்சது சொல்லிட்டான். என்ன பண்ணுங்க சார் வேணும்? தம்பி ட்ரிபிள் ஏடிஎஸ் கேட்டானா? ட்ரிபிளிப்பா. ட்ரிபிளியா? சரி ட்ரிபிள் போடலாம். தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ட்ரிபிள் போடலாம்ல? சரி சார், அதே போட்டு. ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை, பார்த்து போட்டுக்கலாம். இவனே இங்கே பண்ணுறான். பையன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்திருக்காங்க. ஓ ஆமாம்ல, நீங்கள் சொன்னான்ல. எந்த டிபார்ட்மெண்ட்டு? ஏடிஎஸ் கேட்குறாங்க. ஏடிஎஸ்ஸா? அதில் போட்டலாம்ல? இல்லை, மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏடிஎஸ் கஷ்டம். அப்படியா? ஏன்டா தம்பி, நம்ம என்ன டிபார்ட்மெண்ட்ப்பா? ட்ரிபிளிப்பா. ட்ரிபிளியா? சார் ட்ரிபிளி போடலாமா பாருங்க. ட்ரிபிளி சார், ட்ரிபிளியில் சீட் இருக்குங்களா? இருக்குங்க சார். ஓகே சார், பார்த்து பண்ணிக்கலாம். அப்படியா? இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை, ஓகே, பார்த்து பண்ணிக்கலாம். தம்பி என்ன ட்ரிபிளி போடலாமா? சரிங்க சார், அதை ஃபைனல் பண்ணுங்க. ஓகே சார். சொல்லுங்க, ஓகேவா? சரிங்க சார், போயிட்டு வரேன். ஓகே சார், அப்புறம் பார்க்கலாம். போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன்டா. ஓகேப்பா. ஐயா, துண்டு எடுத்து தோளில் போடுங்க. எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், நீங்கள் இந்த காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட அப்பா, சரியா? அதெல்லாம் வீட்டோட வச்சுங்க, துண்டை கையில் வைக்கிடலாம். ஓகே சரிங்க. தம்பி, ட்ரிபிளியில் அட்மிஷன் போட்டாச்சு, நல்லா படிக்கிற, இல்லைன்னா உனக்கு டிசி தான், சரியா? தேங்க்ஸ் சார். உங்களால் எந்திரிக்க முடியாதா? உட்காந்து இருக்கீங்க, எந்திரிங்க. சிட் டவுன். ஏங்க சார், உங்களால் பட்டன் போட முடியாதா? பட்டனை போடுங்க, இல்லை வெளியே போங்க. ஏன் தம்பி, கம்முன்னு உட்காந்துருக்க முடியாதா உங்களால்? சார் சர்க்குலர். நம்ம காலேஜில் வந்து ஸ்போர்ட்ஸ் டே நடக்குதாப்பா. அதுக்கு கபடி, கிரிக்கெட், ஃபுட்பால்லாம் நேம் லிஸ்ட் கொடுக்கணும்ப்பா. பசங்க மட்டும் பொண்ணுங்க 2 பேருமே சேர்ந்து கொடுக்கணும். கண்டிப்பாக எல்லாருமே கொடுத்தே இருக்கணும்ப்பா. பொண்ணுங்க சைட்லேருந்து உங்கள் சைட்லேருந்து கொடுக்கணும். நீங்களும் கண்டிப்பாக கலந்துகிட்டே ஆகணும். யாரும் வரமாட்டேன்னு சொல்லக்கூடாதுப்பா, பார்த்துங்க. நேம் லிஸ்ட் கொடுங்க. பசங்கள்லேருந்து எத்தனை பேர் வரீங்க, பிள்ளைங்கள்லேருந்து எத்தனை பேர் வரீங்க, கரெக்டாக சொல்லுங்க. சார் பிள்ளைங்களாம் வேணாம் சார், பசங்க நாங்களே பார்த்துக்குறோம். ஏன் தம்பி, உங்களால் எந்திரிச்சிருந்து பேச முடியாதா? உட்காந்தே பேசுங்க. ஃபஸ்ட்டு எந்திரிச்சிருந்து பேசு தம்பி. ஒழுக்கத்தை கற்றுக்குங்க. ஒழுக்கத்தை கற்றுக்கப்புறம் தான் எதாக இருந்தாலும் மற்றவெல்லாம் பார்த்துக்கலாம். ஏம்மா, அவன் தான் தம்பி தான் சொல்கிறாங்களே, நீங்களே என் தம்பி சொல்ல மாதிரி நீங்களும் இருக்காங்க. ஃபஸ்ட்டு எந்திரிச்சு எல்லாத்துக்கும் முதல்ல பேர் கொடுத்து வாங்க. சார் நாங்களும் வரோம், எங்களாலையும் முடியும். தம்பி இப்படிலாம் சொல்லக்கூடாது தம்பி, அவங்களாலே எல்லாம் முடியும். வள்ளுவர் என்ன தம்மா சொல்லியிருக்காரு? அனிச்சமும் அன்னத்தின் தூயும் மாதார் அடுக்கி நெருஞ்சி பழம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெண்களை பற்றி இப்படி சொல்லாதீங்க. பெண்களால் எல்லாம் முடியும். அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, அவங்கள நிரூபிப்பாங்க. இனிமேல் வாய்ப்பு கொடுத்துப்பாங்க. அவங்களால கண்டிப்பாக சாதிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க.
இந்த டைம் அவங்க சாதிச்சு காட்டுவாங்க. பா பா எல்லோரும் எல்லாத்துலேயும் கலந்துங்க. கடைசியாக எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். பெண்மை சக்தி வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் எல்லாத்தோட ரொம்ப மிக பெரிய சக்தி. அதை இழிவுபடுத்தாதீங்க. பெண்களால் எல்லாமே முடியும். பா கடைசியாக சொல்லுங்கள், எல்லாருமே எல்லாத்துலேயும் கலந்துக்குங்க. மச்சான் அவன் தான்டா என்ன ஸ்டாஃப்ல மாட்டி விட்டான். ஏன்டா என்ன ஸ்டாஃப்ட மாட்டி விட்டா? இல்லை புரியல. சட்டமன் தான் கைவிட்ட. டேய் நீங்களாம் படிக்க வரீங்களா? எதுக்குடா வரீங்க? அடிச்சுக்கோடா வரீங்க. நீங்களா ஒரு வாரம் சஸ்பெண்டா போங்கடா. என்ன கும்பலா நிற்கிறேன்? போ போ போ. எல்லாம் போங்கடா, ஒரு வாரம் சஸ்பெண்டா போங்கடா. போய்டா. ஐயா வாங்க ஐயா. வணக்கம், உட்காருங்க. ஐயா, நீங்கள் இன்னும் இந்த பழக்கத்தை மாற்றிக்கலையா? எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் நீங்கள் இப்படி துண்டை இப்படி வைக்காதீங்கன்னு. முதல்ல துண்டை தோளில் போடுங்க. மன்னிச்சுக்கங்க ஐயா. ஐயா, நீங்கள் நினச்ச மாதிரியே உங்கள் பையன் நல்ல கம்பெனியில் நல்ல சம்பளத்துக்கு ப்ளேஸ் ஆகிட்டான். சரிங்கய்யா. நீங்கள் நினச்செல்லாம் நடந்துருச்சு. வாழ்த்துக்கள். வணக்கம், போயிட்டு வாங்க. நன்றிங்க. மிஸ்டர் பாண்டியன். ஐயா, நீங்கள் நான் அப்படி பண்ணதை மனசில் வச்சுக்காதீங்க. ஏன்னா எனக்கு அந்த கஷ்டம் புரியும். உங்கள் பையன் மாதிரி தான் நானும் கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். அப்படி திட்டினாலாவது உங்கள் பையன் நல்ல நிலைமைக்கு வருவான் தான் நான் அப்படி திட்டினேன். சரிங்களா? மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க. சந்தோஷம், போயிட்டு வாங்க. துண்டை தோளில் போட்டு கம்பீரமாக நடக்கலாம். எப்பாடுபட்டாலும் பிற்பாடு வராதவர், எப்பாடுபட்டாலும் பிற்பாடு விடாதவர்.